நம்ம மும்பையை தாண்டி கோவா வந்துட்டோங்க. வந்த உடனே லஞ்ச் சாப்பிடலாங்கிற ஒரு பசி வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அடுத்த நாள் லஞ்ச் சாப்பிட்டோம். இப்போ லஞ்ச் ஆர்டர் பண்ணோம். ஃபிஷ் தாலி வந்து ₹150ன்னு சொல்லி போட்டிருந்தான். சரி அதோட ப்ரான் அப்படின்னு சொல்லி கேட்டோம். ட்ரை ப்ரான் வந்து பிளேட் வந்து 500 தான். என்னன்னு தெரியல. ஃபோ ஃபோ கையை நீட்டினா 4 இன்ச்சான்னு கேட்டேன். இல்லைன்னா எப்படி கொண்டு வர போகிறான்னு தெரியல. இது பாருங்க, இந்த ப்ரானை வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணியிருக்கான். உள்ளே வந்து ஃபோர்க் குச்சியை வச்சு ஸ்ட்ரைட்டன் பண்ணி அதில் ஃப்ரை பண்ணி மீன் மாதிரி நீட்டாக இது பண்ணியிருக்கான். இது மாதிரி நான் பார்த்ததில்ல. ஷ்ரிம்ப் எப்போவுமே வந்து சுருங்கி தான் இருக்கும் ஃப்ரையில். பட் ஆனால் வந்து இது ஸ்ட்ரைட்டன் பண்ணி நம்மளுக்காக வந்து இது பண்ணியிருக்கான் பாருங்கள். கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இது ஃபஸ்ட் டைம் நம்ம சாப்பிட்றது. இது ஆஃப் பிளேட் 300. நம்ம கோவா நேற்றே வந்துட்டோங்க. வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம். லாங் ட்ராவல்னால ரெஸ்ட் எடுத்தோம். இப்போ கோவாவில் வந்து மொத்தம் 3 பீச்சு. ஒன்று வந்து இப்போ நம்ம நிற்கிறது கலான்கட் பீச்சுங்கிறது. இது கொஞ்சம் ஃபேமஸான பீச்சு, கொஞ்சம் பெரிய இது, ப்ரீத் டேக்கிங் எடுக்கக்கூடியது. அடுத்தது வந்து பாகா பீச்சு. நார்த் கோவாவில் மோர்ஜிம் பீச்சுன்றது. மற்ற 2 பீச்சும் அவ்வளோ போய் பார்த்தோம். ரெண்டும் பிரமாதமாக இல்லை. பட் கலான்கட் பக்கத்தில் தான் நம்ம தங்கியிருக்கிறதுனால கலான்கட் பீச்லேயே வந்து நம்ம என்ன செய்கிறோம், வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கடைசியில் வந்து நம்ம கேட்ட பேக்கேஜஸ் இல்லை. ரெண்டாவது வந்து பேராசைலிங்கும் இங்கே காஸ்ட்லி. ஃபுட்டு ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தா ஒரு கிங்ஃபிஷோடைய ஸ்லைஸே 1615 சொல்லி இருக்குது. பட் கோவா வந்து என்னதான் அந்த 3 பீச்சுமே வில்லேஜ் பஞ்சாயத்தாக இருந்தாலுமே பட் இங்கே வந்து ரொம்ப காஸ்ட்லிங்க. அதனால நம்ம என்ன செஞ்சோம்னா அடுத்ததாக வந்து இதுக்கு 300 கிலோமீட்டர்ஸ் ஆன் தி வே டு நம்ம ரிட்டர்ன் ஜேர்னியில் இருக்கக்கூடிய மால்பே அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல கோவா மாதிரியே HSL இருக்குது. ஆனால் அங்கே வந்து கொஞ்சம் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு நமக்கு கிடைக்கிது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக. ரெண்டாவது வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க. அந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸையும் நம்ம என்ன செஞ்சோம், அந்த மால்பேயில் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணோம். ஒன்று வந்து இந்த 4 வீல் டிரைவ் வந்து 200 per person. அப்புறம் ஜெட்ஸ்கி, வாட்டர் ஜெட்ஸ்கி, ஸ்கூட்ரு மாதிரி ஓட்டுவோம், மோட்டர் பைக் மாதிரி, அது வந்து 500 per person. அப்புறம் பேராசைலிங் சொல்லிட்டு கடலில் வந்து போட்டில் கூட்டிகிட்டு போய் நம்மளை என்ன செஞ்சாங்க, வந்து செயில் பண்ண வச்சாங்க. மேலெல்லாம் பறந்து உள்ளே டிப் பண்ணாங்க. அது வந்து கவுண்டரில் 1000 rupees per person சார்ஜ் பண்ணுறாங்க. அங்கே போட்டுக்கு போனோன்னா அவங்க 200 rupees எக்ஸ்ட்ரா என்ன செய்கிறாங்க, கொடுத்தீங்கன்னா நான் உங்களை டிப் பண்ணி வந்து மேலே தூக்குவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை நீங்கள் நல்லா இது பண்ணீங்க. அதை நல்லா என்ஜாய் பண்ணோம்.
நீங்களும் சப்போஸ் வந்தீங்கன்னா கோவா ப்ரிஃபர் பண்ணாதீங்க. தங்குற இடம்னாலும், வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்னாலும். ஜஸ்ட் கோவா பீச்சை மட்டும் விசிட் பண்ணிவிட்டு ஒரு கூல் ட்ரிங்க்ஸையோ இல்லை டீயோ சாப்பிட்டுட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அல்டர்னேட்டிவாக மால்பே அப்படின்னு சொல்லக்கூடிய மால்பே பீச்சுக்கு வந்து நீங்கள் போயிருங்க. அங்கே தான் உங்களுக்கு வந்து ஃபன் ஆக்டிவிட்டீஸ்னாலும் சரி, ஃபுட்டுனாலும் சரி நல்லா இருக்குது. பட் இது நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஆன் தி வே டு மால்பேயில் நாங்கள் போகிற இல்லை. இதுதாங்க நம்ம கோவாவில் தங்கியிருந்த ஆலிவர் நிவாசாங்கிற குரூப் எம்பசி ஹோட்டலுடைய இது. கொஞ்சம் லக்ஸரியஸாக இருந்துச்சு. பட் அன்சீசன்னால் நமக்கு 2200 இன்க்ளூடிங் டேக்ஸோட கொடுத்தாங்க. ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட்டு. இதில் பாருங்கள், நல்ல ஒரு 2 பர்சன் தங்குற மாதிரி பெட்ரூம் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கிச்சன் செட்டப்லாம் இருந்தது. அப்புறம் ஒரு ஹாலும் டிவி இருந்தது. கொஞ்சம் நல்லா வசதியாக தான் இருந்தது. அது போக இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. காலையில் 8லேருந்து சாயந்தரம் ஈவினிங் 8 மணி வரைக்கும் என்ன செஞ்சுக்கிடலாம், அதில் வந்து குளிச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தண்ணியை மாற்றுறதுக்கு பதிலாக அந்த ஸ்விம்மிங் பூலுடைய வாட்டரில் என்ன பண்ணுறாங்கன்னா குளோரினை கலந்துடுறாங்க. அது அதிகபட்சமாக உள்ளே போய் முங்கி கண்ணை திறந்த உடனே கண்ணுக்குலாம் காந்துது. அதனால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரூம்லேயே குளிச்சுக்கிட்டா நல்லது. பீச்சில் குளிக்காதவங்க பீச்சில் குளிக்க. பட் இதுதான் அந்த ஹோட்டலு, ஆலிவ் நிவாஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் 2 நைட்ஸ் தங்கியிருந்தோம். பட் ஒர்த்தபுள் தான். அன்சீசனில் வந்து 2200 இது பக்கத்தில் இருக்கக்கூடிய நான் சொன்ன அந்த ஸ்விம்மிங் பூல், இதில் தான் கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour நம்ம என்ன சொன்னோம், ஸ்விம் பண்ணோம்னா கொஞ்சம் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. 20 அடி நீளத்தான் இருக்குது. அதில் என்ன பெருசாக நீச்சல் அடிச்சிட முடியும்? இல்லை ஜஸ்ட்டு வந்து குளித்தோம், அவ்வளோதான். அப்படி தான் சொல்லலாம். பட் ஓகே. பட் கொடுத்த காசுக்கு வந்து ஒர்த்தபுளாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஹோட்டலை செலக்ட் பண்ணி நீங்கள் தங்கி ரெஸ்ட் எடுத்து ஸ்விம்மிங் பூலில் குளிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கோவா இதுக்கு மட்டும்தான். அது போக வந்து நைட் வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிளம்புனா பார் அண்ட் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட், அதாவது ஃபேமிலியாக போவாங்க. ஒய்ஃபு வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க, சாப்பிடுவாங்க. ஹஸ்பண்ட் வந்து ஹாட் ட்ரிங்க்ஸ் அடிப்பாங்க. இப்படித்தான் வந்து கோவாவுடைய நைட் லைஃப் போகுது. இது வந்து நம்ம நார்மல் பர்சனுக்கு, நான் ஆல்கஹாலிக் பர்சனுக்கு வந்து கோவா வந்து நாட் சூட்டபுள் இல்லை. நைட் லைஃப்னு பார்த்தீங்கன்னாக்க கேசினோ ரைடு மற்ற ஒன்றான விஷயங்கள்லாம் இருக்குது. அதுதான் வந்து கோவாவுக்கு வர்றதே 2-3 நாளைக்கு நல்ல ட்ரிங்க்ஸு சாப்பிட்றதுக்கும் சுற்றுறதுக்கும் கேசினோ ரைட் பண்ணுறதுக்கும் தான் வந்து வர்றாங்க. இது வந்து நம்ம நார்மல் பர்சன், ஃபேமிலி பர்சனுக்கு வந்து என்ன செய்யலை, இது வந்து சூட்டபுள் இல்லை. பட் வந்து வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஃபன் ஆக்டிவிட்டீஸ் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த 300 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் கோவாவில் இருக்கக்கூடிய அந்த மால்பே பீச்சுக்கு போய் நம்ம பண்ணலாம். அது சீப் அண்ட் பெஸ்ட்டு. அங்கே நீங்கள் ப்ரிஃபர்